நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். தேதி இன்று பிற்பகல் 2 மணி 26 நிமிடம் வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் காலை 6 மணி 2 நிமிடம் வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இரவு 9 மணி 59 நிமிடம் வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் பிற்பகல் 2 மணி 26 நிமிடம் வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 2 நிமிடம் வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திர சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். புனித வெள்ளினா என்ன, குட் ஃப்ரைடேனா என்ன, நல்ல வெள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். பத்தி பார்க்கறதுக்கு முன்பு இன்னைக்கு அரசு விடுமுறை, சுப முகூர்த்த நாளும் இன்னைக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடும் செய்யலாம். சரி, கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு 5 ஏலக்காய், ஒரு வசம்பு மட்டும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும். கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், மீனத்தில் புத பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்கதான் இருக்கார். இன்று காலை 8 மணி 21 நிமிடத்துக்கு சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசமாகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரிஷப ராசிக்கு சந்திராசிரமம் 8:22 சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு புனித வெள்ளி. புனித வெள்ளினா என்ன, நல்ல வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த புனித வெள்ளி என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, இது முக்கியமா இன்றைய நாள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த புனித வெள்ளி ஈஸ்டருக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இது கொண்டாடுவார்கள். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையப்பட்டதாக இந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். அதனால இன்றைய நாளை புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். எல்லாருமே கொண்டாடலாம். அதாவது தெய்வத்துக்கு ஜாதி மதம் கிடையாது. அதான் அங்க இருக்கிற விஷயம். மனசுதான் காரணம். எல்லாத்துக்குமே மனம்தான். இது நல்லது கெட்டது அப்படின்றத பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்துன்னா அது மனசுதான். அதாவது இயேசு கிறிஸ்து சீடர்களோட கடைசி விருந்து, கடைசி இரவு உணவு என்று அழைக்கப்பட்டதாக பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் சொல்லவில்லை. அது மறுநாள் என்ன ஆகும்னா, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இயேசுபிரான சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த வாரத்தை தான் நினைவு கூறப்பட்டு புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த புனித வாரத்தின் அனைத்து நாட்களைப் போலவே புனித வெள்ளியும் ஒரு நகரக்கூடிய பண்டிகையாகும். மேலும் இந்த ஆண்டு இப்போ இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நாளை தான் நம்ம புனித வெள்ளி அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம். இது மரணத்தையும் தியாகத்தையும் கொண்டாடும் ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளி. நல்லது
இந்த நாளின் பெயரின் அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லது அப்படின்னு தான் அர்த்தம். ஆரம்பத்துல இது துக்கம், மனம் திரும்புதல் மற்றும் உண்ணாவிரதத்திற்கான நாளாக இருந்தாலும் சில இடங்களில் இது துக்ககரமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையிலே இது நல்ல வெள்ளி, கடவுளின் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கிழமைய கடவுளின் வெள்ளிக்கிழமையாம். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். அதனால இந்த நாளை புனித வெள்ளி அப்படின்றத அழைக்கப்பட்டு குட் ஃப்ரைடே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டது. இந்த பழைய ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய வார்த்தையின் பயன்பாட்டின் முதல் பதிவு எப்போ வந்தது அப்படின்னா 1290ஆம் ஆண்டு வெளியான த சவுத் இங்கிலீஷ் லெஜெண்டரி என்ற புத்தகத்தில் தான் இது முதல் சொல்லப்பட்டது. இந்த புனித வெள்ளியின் கதை அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இத மக்கள் எப்படி நினைவு கொள்கிறார்கள் அதுதான் நமக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக இத செய்துகிட்டு வரார்கள். கோவில்லலாம் கூட பாத்தீங்கன்னா, நம்ம கோவில்லலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த புனித வெள்ளி அன்னைக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நிறைய செய்கிறார்கள். அதனால எல்லாருமே இன்றைய நாளை நாம் புனித வெள்ளியை போற்றுவோம். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு. அதே போல நம்ம நிறைய பேரு என்ன செய்யறாங்கன்னா வேண்டுதல் வைக்கிறாங்க. கடவுளுக்கு ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அந்த வேண்டுதலை வச்சுட்டு நிறைவேற்ற முடியாதபடி அது சில நேரத்துல நடக்குது. அப்போ நிறைவேற்ற முடியாதவர்கள் வீட்டிலேயே சில பரிகாரங்கள் செய்தால் அந்த கடவுளுக்கு வேண்டிய வேண்டுதல்களை, ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு, நான் அதனாலதான் எல்லார்கிட்டயும் சொல்றது, யாரும் சாமி கிட்ட போயிட்டு இந்த வேண்டுதல் வைக்காதீங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன் அவ்வளவுதான், இதை செய்யறேன் அதை செய்யறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா சொல்லிட்டு செய்ய முடியல அப்படின்னா அதுவே பெரிய குற்றம் ஆயிடுது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா மனசுல நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. ஐயோ நம்ம வேண்டுதல் வச்சு செய்ய முடியலையே, எப்ப செய்ய போறோம். அதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை கட்டாயம் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றி விட வேண்டும். செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியாக செலுத்தி விட்டால் நமக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை. இப்போ நமக்கு யோகமான காலம்னு ஒரு காலம் அமையும். ஆனா அந்த யோகமான காலம் அமையும் போது நம்மளால அந்த செலுத்த முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். ஒரு விஷயம் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அங்கு ஏதோ ஒரு வகையில தடை ஏற்படுகிறது அப்படின்றத நமக்கு கவனிக்கணும். நம்ம இல்லை என்றால் அதுவே அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சு விடுகிறது. எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறோம்னு சொல்லிட்டு முடி காணிக்க செலுத்துறோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம்னு வச்சுங்க. காது குத்தி குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆனா ஒரு முறை தள்ளி சென்றால் மீண்டும் முடி காணிக்க செலுத்த முடியாமலேயே செய்து விடுவார் இறைவன். அங்கு தெய்வ குற்றம் இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அதுவும் எப்படி செய்வாங்க? ஒற்றைப்படையில தான் முடி காணிக்கை கொடுக்கணும். ஆனா இரட்டைப்படையில் அந்த காணிக்கை செலுத்தக்கூடிய எல்லா வசதிகளும் நம்மிடம் இருக்கும். ஆனா ஒற்றைப்படை வரும் பொழுது கோவிலுக்கே போக முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை தடை போடும். அப்போ முடி காணிக்கை மட்டுமல்ல, எந்த காணிக்கை நீங்க செலுத்த நினைத்தாலும் இது போன்ற தடை ஏற்படும். அப்போ நம்ம வீட்டிலேயே பரிகாரம் செய்து கொள்வது உத்தமம். எப்படி செய்யலாம்? அதாவது வீட்டுல நீங்க வேண்டிக் கொண்ட ஒரு தெய்வ படம், இப்ப குலதெய்வத்துக்கே வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப அந்த படத்தை வச்சு சந்தனம், குங்குமம்,
பூவெல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு என்ன செய்யணும்னா, ஒரு வெள்ளை துணி, நல்ல துணியா இருக்கணும். பழைய வேஷ்டியெல்லாம் கிழிக்கக்கூடாது. புது வெள்ளை துணி ஒண்ணு, காட்டன் துணி வாங்கின்னு வந்து, அத மஞ்சள்ல துவச்சு, காய வச்சு எடுத்துக்கணும். வெறும் அந்த மஞ்சள் துணியே வாங்கிட்டு வந்து செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெள்ளை துணிய மஞ்சள்ல நனைச்சு காய வச்சுட்டு, அதுல ரூ. 1 நாணயத்த வச்சு, அதுல கொஞ்சம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து முடிஞ்சிடணும். முடிஞ்சு இத பூஜை அறையில வைத்து என்ன செய்யணும்னா, நான் வேண்டிய வேண்டுதலை குறிப்பிட்ட காலத்திற்குள் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிச்சயம் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் செய்து விடுவேன் என்று மனதார வேண்டிக் கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் தவறவிட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. உங்களை அது பாதுகாக்கும். உங்களால் எப்பொழுது முடியுமோ அப்போது தவறாமல் அந்த பரிகாரங்களை, வேண்டுதல்களை நிறைவேற்றி விட வேண்டும். அப்படி நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது இந்த முடிந்து வைத்த ரூ. 1 முடிப்பையும் சேர்த்து உண்டியல்ல போட்டணும். அப்பதான் தனதானியத்திற்கு குடும்பத்தில் குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை அமையும். நிறைய பேரு வேண்டுதல் வச்சு செய்ய முடியாமல் போன நிறைய பேருக்கு குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு வேண்டிக்கங்க. எப்போ உங்களால முடியுதோ அப்ப நீங்க செய்யுங்க. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இது செஞ்சு பாருங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சு செய்ய முடியாதவர்கள், ஏன்னா சில நேரத்துல பணம் இருக்கும், சில நேரத்துல பணம் இருக்காது. அது நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு. அதனால இந்த மாதிரி ரூ. 1 காயினை வச்சு துணியில முடிஞ்சு, அரிசி வச்சு முடிஞ்சு வச்சிருங்க. முடிஞ்சு வச்சுட்டு வேண்டிக்கங்க. எப்ப எனக்கு செலுத்த முடியுதோ அப்ப வந்து நான் செலுத்துறேன் அப்படின்னு வேண்டி. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, 8/21 வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசிரமம். அதன் பிறகு சந்திராசிரமம் விலகுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்க. கடன் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. தாய்மாமன் வழி உறவினர்கள் சந்திப்பு ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு தரும். தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியம் சாதகமாக இன்னைக்கு அமையும். உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தடை தாமதம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் 8/22 ஆரம்பம் ஆகிறது. கவனமா இருங்க. அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பேச்சில கவனம் தேவை. குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்கள். வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையா நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோட படிங்க. உயர்கல்வியில இருப்பவர்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான முடிவுகள்ல ஆலோசனை பெற்று செயல்படுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வெளி உணவெல்லாம் சாப்பிடாதீங்க. அதே போல இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு இன்னைக்கு இருங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசய எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க இன்னைக்கு. அது வேணுமா வேணாமான்னு யோசிச்சு வாங்குங்க. சக ஊழியர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். வியாபார ரீதியான சில அறிமுகத்தால் லாபங்கள்லாம் அதிகரிக்கும். வீடு மனை ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த வியாபாரத்துல ஒரு புதுமையான சூழல்லாம் ஏற்படும். மனதிற்கு இதமான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல புதிய கருவிகள் மீதான ஈர்ப்புகள்லாம் அதிகரிக்கும். அதே போல பிள்ளைகள் வழியில சுப செலவுகள் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பண வரவு இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழல்லாம் அமையும். ஆரோக்கியம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு எதை நினைத்து முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை. அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய இது சிறு சிறு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். சின்ன சின்ன வேலை செய்யறவங்க, குறுந்தொழில் பண்றவங்க, அவங்களாம் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தா சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். வழக்கு வியாஜியங்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு அதெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செயல்படுங்க. பொழுதுபோக்கு செயல்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய திசை தென்மேற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பண வரவும் இருக்கும். அதே சமயத்துல தாயின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகி மன தெளிவு ஏற்படும். கல்வி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் அமையும். அதே போல உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உறவுகள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். தேவையற்ற பேச்சுக்கள், அதாவது விதண்டாவாத பேச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கோங்க. மன அமைதியை தரும். அதே போல சமூகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனை நல்ல ஒரு மனசுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு தன்னம்பிக்கை, நம்பிக்கை எல்லாம் வச்சு இன்னைக்கு பண்ணுங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதிசய திசை வடக்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். வண்டி வாகனம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பண வரவு நீங்க எதிர்பார்க்கின்ற உதவிகரமும் எதிர்பார்க்கின்ற பண வரவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை எல்லாம் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அதாவது சில பேர் கூட்டு தொழில் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், அனுசரிச்சு செல்லுங்க இன்னைக்கு குடும்பத்துல. அதே மாதிரி யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. தேவைன்னா வாக்குறுதி கொடுங்க. தேவை இல்லைன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. பயணத்தால் நல்ல பலன் இன்னைக்கு கிடைக்கும். வருமானம் நல்லா இருக்கும் இன்னைக்கு. வியாபாரம் நன்றாக இருக்கும். உறவினர்கள்லாம் இன்னைக்கு உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். வாக்குறுதி கொடுக்கும்போது யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க. உதவின்னு கேட்டு வராங்களா, அந்த உதவி உண்மையானதா இல்லையான்னு அறிஞ்சு அந்த உதவியை செய்யுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர்வு பற்றிய செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடமேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு மனதிற்கு ஓரளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நிதானமான செயல் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதே போல பணம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும். அரசு தொடர்பான காரியத்துல சிந்தித்து செயல்படுங்கள். மறைமுகமான எதிர்ப்புகளால் மனசுல ஒரு விதமான ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். கடன் சார்ந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அலுவலக பணியெல்லாம் அலட்சியமின்றி எந்த ஒரு செயல்பாடும் வச்சுக்காதீங்க. நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட இன்னைக்கு வேலையை செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உதவி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கேளுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா பணன்ற ஒரு விஷயத்துல உதவி கேட்க போயிட்டு அது கிடைக்கலன்னா மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால எந்த உதவி தேவைன்றதை யோசிச்சு கேளுங்க. அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிதானம், ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா சந்திரன் உங்க நட்சத்திரத்துல தான் பயணம் செய்ய போகிறார். அதனால ரொம்ப நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். ஊராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றியும் இருக்கும். அதே மாதிரி செலவும் இன்னைக்கு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும். தொலைபேசி வழியாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு சேரும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்த மொழி பேசும் மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார்கள். இன்னைக்கு அன்பு காட்டுங்கள், ஆதரவு கிடைக்கும். அதிசய திசை வடக்கு திசை
அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். லாபங்கள் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடையும். புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். செல்வ சேர்க்கையான வாய்ப்புகள், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகும். சிரமங்கள்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை வடமேற்கு திசை. அதிசய எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படுகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு வழியில உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு சூழல்லாம் அனுகூலமாக அமையும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை நிறைய மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.